பிக் பாஸ் என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்ல நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. டோட்டலி இன்சென்சிட்டிவா, சோஷியலி இரஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் இது. அதனால தான் இதை பற்றி பேசாமல் என்னால் இருக்க முடியல. நம்ம தல அஜித் குமார் சார் ரோலில் சிவா இருக்காங்க, த்ரிஷா மேம் ரோலில் சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யா வந்து அஜித் சாரை கலாய்க்கிறாங்க. இவ்வளோ வயசாயிடுச்சே உங்களுக்கு, இன்னுமா நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேவலமாக பச்சையாக வந்து ஏஜ் ஷேமிங் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து நான் என்ன மாதிரி பல ஆர்டிஸ்ட் வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ் இந்த ஒரு அப்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஃபோட்டோ போட்டாலும், எந்த ஒரு டான்ஸ் ரீல் போட்டாலும், இந்த வயசுல இது தேவையா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இப்படி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சுத்தமாக ஒரு சோஷியல் அவேர்னஸ் இல்லை, ஒரு மனிதாபிமானம் இல்லை, ஒரு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் பல கோடி மக்கள் பார்க்குற இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள நானும் ஒரு நடிகை, எனக்கு வெளியில சினிமா வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு இருக்கிற சௌந்தர்யா வந்து அஜித் சாரை பத்தி பேசலாமா? இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு அவங்க கேஷுவலா இருக்காங்க, ரியலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் பிஆர் தான். ஏன்னா எந்த ஆர்கானிக் வியூவர் வந்து இதுக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏஜ் ஷேமிங் இஸ் ராங். யாருக்கும் யாரோட ஏஜ் பத்தி பேசுறதுக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. எஸ்பெஷலி செல்ஃப் மேட் மேனா இருந்த நம்ம அஜித் குமார் சார் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை லீட் பண்ற ஒரு லெஜெண்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங்கா அவங்க வந்து பல பேருக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. இது இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சௌந்தர்யாவுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இப்போ 15 வயசு பொண்ணு மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் நானே தட்டி கேட்டிருக்கேன். டெய்லி வேக்கப், மேக்கப், ஒரு 2 ஹேர் ஃபிளிப்பு, 10 ரியாக்ஷன் வச்சுட்டு வெளியில ஹெவி செட்டிங் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கிற நீங்க அஜித் சார் பத்தி பேசலாமா? வேல்யூஸ் இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நன்றி இல்லை, புல்லி பண்ணுறீங்க, மார்க் பண்ணுறீங்க, பாடி ஷேம் பண்ணுறீங்க, ஏஜ் ஷேமிங் பண்ணுறீங்க. பிஆர் இல்லாமல் எப்படி தான் மேலே வருது அப்படின்னு வந்து நீங்களே கன்ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. வெளியில் உங்கள் ஆளுங்க ஸ்டேட்டாக அலைஞ்சு ஓட்ஸ் பிச்சை வாங்கி உங்களை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. நல்லா இருக்குது.